அந்த ஒரு ஆக்டிவிட்டியில் அவங்க ஈடுபட மாட்டாங்க. வேற யாரோ ஒரு மூன்றாவது நபருக்காக அவங்க இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடியது தான் இந்த மணி மியூல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025 to 26 ஓகே, அதில் மட்டும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1897 கோடி ரூபாய் ஆன்லைன் ஃப்ராட் நடந்திருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி இல்லை டார்கெட் ஆடியன்ஸ் யாரை அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்று படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது வந்து அந்த ஜாப் தேடிட்டு இருக்காங்கல்ல. ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த ஏர்ஜ் இருக்கும், நம்ம ஏதாவது பண்ணி சம்பாதிக்கணும். இன்னைக்கு சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நம்ம எந்த வேலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டெக்னிக் தான் சைபர் போலீஸார். தமிழ்நாடு சைபர் போலீஸார் வந்துட்டு ஒரு பெரிய டிரைவ் ஆப்ரேஷன் வந்து நடத்தினாங்க. அதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 நாளில் மட்டும் 837 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா, அவங்க எல்லார்கிட்ட இருந்து 204 செல்போன்ஸ், கூடவே 185 சிம் கார்ட்ஸ், 4 லேப்டாப், 114 பேங்க் பாஸ்புக், இதுக்கு யூஸ் பண்ண இந்த மியூல் அக்கௌண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணப்பட்ட பாஸ்புக்ஸ், அதுக்கப்புறம் 29 செக் புக்ஸ், 73 ஏடிஎம் கார்ட்ஸ், இது எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மேக்சிமம் இந்த சைபர் இந்த ஸ்கேமர்ஸ் இருக்காங்க இல்லையா, இதில் இன்வால்வ் ஆகிற இந்த மணி மியூலில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே 1 மணி நேரத்தில் 20 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வேகமாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. மணி மியூல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த 48 மணி நேரங்கள்ல 837 பேர் மணி மியூல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் இப்போ பரவலாக வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா என்ன? சிஎஸ் இந்த மணி மியூல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு புதுமையான ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஆன்லைன் ஃப்ராடு, ஆன்லைன் ஸ்கேம், அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய அதுக்கப்புறம் ஆன்லைன் ரிலேட்டடான கிரைம்ஸ் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த மணி மியூல் அப்படிங்கிறது என்ன? பட் அதனை தொடர்ந்து ஏன் இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க? அதில் சில பேர் வந்து 41A சம்மன்ஸ் கொடுத்துட்டு அனுப்பப்பட்டிருக்காங்க, சில பேர் கைது செய்யப்பட்டு ஸ்டேஷன் பெயிலில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல விதமான விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு. ஏன் இவ்வளோ ஒரு சிவியரான ஆக்ஷன்ஸ் இதனை நோக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு. இன்னும் இதுல என்ன பெரிய விஷயம்னா, அரெஸ்ட் ஆன சில பேருக்கு தான் ஏன் அரெஸ்ட் ஆனே தெரியாது. ஓகே, அது ஒன்று. ஏன்னா யூஸ்வலா அரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு வந்து எந்த கிரைம்ஸ்ல இருந்தாலுமே தான் செஞ்ச தவறு என்ன அப்படிங்கிறது தெரியும். பட் அவங்க அட் எண்ட் ஆஃப் தி டே டிஃபெண்ட் பண்ணுவாங்க, நான் இதெல்லாம் செய்யலை அப்படின்றது மாதிரி டிஃபெண்ட் பண்ணக்கூடியது நம்மளால பார்க்க முடியும். பட் இந்த மணி மியூல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட அக்கௌண்ட்டை வாடகைக்கு கொடுக்குறது, அவ்வளோதான், சிம்பிள். எப்படி வந்து நம்ம ஒரு வீட்டை இருக்கோம், வீட்டை வந்து ஒருத்தவங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு, வாடகை கொடுக்கும் போது வாடகை கொடுக்குறவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்காக இல்லை ஒரு ஸ்மக்லிங் பண்ணுறதுக்காக அந்த வீட்டை வாடகை எடுத்தாங்கன்னா யார் மாட்டுவா இந்த இடத்துல? ஹவுஸ் ஓனர்ஸ் தான். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த வீடு யார் பேர்ல இருக்கு, யார் ரெண்ட் வாங்குறா, என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதுக்கு நடுவில் வந்து சில பேர் ஏஜென்ட்ஸும் இருப்பாங்க. அந்த வீடு கேட்கக்கூடியவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடக்கூடியவர்கள் தெரிஞ்சா இருந்தாலும் அந்த ஏஜென்ட்டும் மாட்டுவாங்க, அங்க இருக்கக்கூடியவர்களும் மாட்டுவாங்க. ஸோ ஒரு பெரிய நெட்வொர்க்கா இது மாறும். லேட்டரான் போயிட்டு அவங்க என்ன டினை பண்ண முடியாது அப்படின்னா, இல்லைங்க எனக்கு தெரியாம நான் வச்சுட்டு அப்படிலாம் டினை பண்ணாலும் இட் இஸ் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மாறிடும். எக்ஸாக்ட்லி, அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மாறிடும். ஸோ இந்த மணி மியூல் அப்படின்னா சிம்பிளா எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா, இல்லீகலா ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அதுல வரக்கூடிய அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகே, அது வந்து மேக்சிமம் தெரியாமையும் இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, அது ஒரு விஷயம். அது யாருக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆக்டிவிட்டியில அவங்க ஈடுபட மாட்டாங்க, வேற யாரோ ஒரு மூன்றாவது நபருக்காக அவங்க இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடியது தான் இந்த மணி மியூல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இது ஒன்று. இல்லை நீங்கள் கேட்ட இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இந்த மணி மியூலுக்குள்ள. அதாவது
இல்லீகலா பண பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி உள்ள நடக்கிறது வந்து ஒன்று டிஜிட்டல் அரெஸ்ட் மூலியமா நடந்ததா இருக்கலாம், இல்லை ஆன்லைன் கேமு, ஆன்லைன் ஷேரிங் தட் இஸ் ட்ரேடிங், ஆன்லைன் சீட்டிங், இல்லை கிரிப்டோ கரன்சி, இல்லையா இன்னும் எக்ஸ்ட்ரீமா போகணும் அப்படின்னா அந்த ட்ரக் ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மணி, இன்னும் சொல்லணும்னா பிளாக் ஒயிட்டா மாத்துறது, மணி லாண்டரிங். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே இந்த மணி மியூல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025 to 26 ஓகே அதுல மட்டும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1897 கோடி ரூபாய் ஆன்லைன் ஃப்ராட் நடந்திருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. கூடவே இதுல வந்து நம்ம இஎஃப்ஐஆர்னு சொல்லி சொல்லுவோம், தட் இஸ் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுனால இஎஃப்ஐஆர் அப்படிங்கிற கான்செப்ட். இஎஃப்ஐஆர் கீழே ரெஜிஸ்டர் ஆன கம்ப்ளைண்ட் மட்டும் தட் இஸ் இந்த இயர் ஆஃப் 2025 to 2026 1,22,000 கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஆன்லைன் மூலமா நடந்த ஃப்ராட் அப்படின்னு சொல்லி. இன்னும் ரெஜிஸ்டர் ஆகாத கிரைம்ஸ் இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு 5,000 10,000 20,000 50,000 இதுக்கு யாரு போய் மெனக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து யோசிப்பாங்க. ஸோ இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு நம்ம அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலாம். ஓகே இல்லைங்களா 1 lakh to 10 lakhs வந்துச்சு. ஆமா, சோ அந்த மாதிரி நடக்கலாம். இது வந்து ஒரு வகையான ஒரு விஷயம். இது வந்து இல்லீகலா அக்கௌண்ட்டுக்கு வந்த பணமாவும் இருக்கலாம். இல்ல இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க அக்கௌண்ட் வந்து நான் ஒரு சில பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டைரக்டாவே அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ் கேட்டு வாங்குவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சவங்க தானே கொடுத்துடலாம், அக்கௌண்ட் அவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சில பீப்புள்ஸை வந்து டார்கெட்டிவா கொண்டு வந்து, எஸ்பெஷலி இல்லை டார்கெட் ஆடியன்ஸ் யாரை அவங்க சூஸ் பண்றாங்கன்னா, ஒன்று படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது வந்து அந்த ஜாப் தேடிட்டு இருக்காங்கல்ல. ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த ஏர்ஜ் இருக்கும், நம்ம ஏதாவது பண்ணி சம்பாதிக்கணும், ஏதாவது பண்ணி உங்களுக்கு அந்த 500 கூட பெருசா தெரியலாம், அந்த ஏர்ஜ் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட இந்த மாதிரி பண்ணும்போது இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே பேசப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுங்க, விச் மீன்ஸ் உங்களோட ஓன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டோட பாஸ்புக் எல்லா சிக்னேச்சர் அவங்க தான் போட்டிருப்பாங்க. ஓகே, நெட் பேங்கிங்லேருந்து எல்லாமே அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு சில அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய் இல்லை 10 லட்ச ரூபா நாங்கள் டிரான்சாக்ட் பண்ணுறோம் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து, நீங்க அதை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைன்னா மணியா விட்ரா பண்ணணும். ஓகே, விட்ரா பண்ணி எங்ககிட்ட கொடுக்கணும், இல்லை அதை மணியா விட்ரா பண்ணி கிரிப்டோ கரன்சியா சேஞ்ச் பண்ணி, தட் இஸ் டிஜிட்டல் கரன்சியா சேஞ்ச் பண்ணி நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்கின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு இவ்வளவு கமிஷன், 2 லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு கமிஷன், 10 லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு கமிஷன். அப்போ ஏதாவது நம்ம படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கோம், இல்ல படிச்சுட்டு இருக்கோம், பார்ட் டைம் ஜாப் எல்லாம், இது வந்து விச் மீன்ஸ் எப்படின்னா ஒண்ணுமே பண்ணாம நமக்கு பணம் வருது. இன்னைக்கு சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நம்ம எந்த வேலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, ஆனா ஏதாவது ஒரு வகையில பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டெக்னிக் தான் இந்த ஆன்லைன் கேம், ஆன்லைன் ட்ரேடிங் இல்லையா. ஏன்னா அது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு போதை மாதிரி தான், லைக் ஏ கேம்லிங் இல்லையா. அடுத்துன்னு வந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். எக்ஸாக்ட்லி, போடுறோமா ஒரு 2000 போட்டு 4000 எடுக்கிறோமா, அப்போ பெரிய விஷயம். இப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம், ஒரு 40,000 போட்டு 4 லட்சம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் போக 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 என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் ஆன்லைன் கேம் வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இந்த முன்னாடி நம்ம பார்த்தது இந்த சில ஆக்டர்ஸ் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியும் சில ஆட்ஸ் வந்தது, இந்த ஆன்லைன் ரம்மியா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கும்போது இல்லை அது கம்ப்ளீட்டா பேன் பண்ணணும், அதனால வந்து ஃபேமிலி வரைக்கும் அஃபெக்ட் ஆகி ஒரு சில பேர் கடன் உட்பட வாங்கி சூசைட் பண்ணிக்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல நான் சொன்ன இந்த 4-5 கேட்டகரிஸ் இதுல நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு நம்ம போகும்போது கிட்டத்தட்ட உங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்டா வந்துட்டு அவங்க கையில எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அந்த இடத்துல. ஐடென்டிட்டி தெஃப்ட், ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த ஆன்லைன் கேம், ஆன்லைன் ட்ரேடிங்கு, இதெல்லாமே நமக்கு தெரியும், சீட்டிங் இதெல்லாமே நமக்கு தெரியும். இது எல்லாமே இன்க்ளூசிவா இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கலாம் நமக்கு. அப்படிதான் இப்ப என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 6th and 7th மட்டும் நடத்தப்பட்ட இந்த மணி மியூல் ஸ்பெஷல் டிரைவ் ஆக்ஷன், அதுக்கு கீழே வந்து சைபர் போலீஸார், தமிழ்நாடு சைபர் போலீஸார் வந்துட்டு ஒரு பெரிய டிரைவ் ஆபரேஷன் வந்து நடத்தினாங்க. அதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 நாள்ல மட்டும் 837 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கூடவே 601 கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப 2 நாள்ல மட்டும். ஓகே, இவங்க எப்படி மேம் சிக்குனாங்க? எஸ், அப்புறம் இதுல அமௌண்ட் லாஸ் ஆனதை பார்த்தோம் அப்படின்னா 545 கோடி அமௌண்ட் வந்து இந்த 2 நாள்ல இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் மட்டும் கொடுக்கப்பட்டது. நம்ம எல்லாமே யூஸ்வலா பார்த்துருக்கோம், சைபர் கிரைம் போய் இந்த மாதிரி நமக்கு நிறைய வந்திருக்கும். என்னன்னா ஒரு சில நம்ம அக்கௌண்ட்ஸ் திடீர்னு ஃப்ரீஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு யார்கிட்ட இருந்தோ ஒரு இது வந்திருக்கு, மணி வந்திருக்கு அக்கௌண்ட்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். ஓகே, அது என்ன ஆகும், ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி கொஞ்சம் அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 ஒரு அனானமஸ் அக்கௌண்ட்ல இருந்து நமக்கு பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம்.
நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் மெனக்கிடுவோம் இல்லையா? ஐயோ என் பணமும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு, அக்கௌண்ட் மொத்தமா யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பேங்கை நோக்கி போகும். அடுத்த கட்டமா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சைபர் கிரைம்ல இருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லி அனானமஸா உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 5000 ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும். ஓகே, அப்புறம் எவ்வளவு பேர் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போறாங்க? சரி 5000 வந்திருக்கா, எங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, நம்ம சைபர் கிரைம்ல போய் ப்ராப்பரா பார்த்து அதை நம்ம ரிசால்வ் பண்ணணும், போய் அந்த 5000 எங்கேருந்து வந்து நம்ம ரீபே பண்ணணும், அதுக்கு எஃப்ஐஆர் விழும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆல் ஆஃப் சடன் அரெஸ்ட் வரைக்கும் வந்தது எல்லாமே இருக்கு. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஒரு 10,000 வந்தா மெனக்கிட மாட்டாங்க, இந்த 10,000 ரூபாய்க்கு யார் அலைஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்னு. பட் அது எந்த சோர்ஸ்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்ததுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இம்மீடியட் ஆக்ஷன் அந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, அதனை தொடர்ந்து இப்போ இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா, அவங்க எல்லார்கிட்ட இருந்து 204 செல்போன்ஸ், கூடவே 185 சிம் கார்ட்ஸ், 4 லேப்டாப், 114 பேங்க் பாஸ்புக், இதுக்கு யூஸ் பண்ண இந்த மியூல் அக்கௌண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணப்பட்ட பாஸ்புக்ஸ், அதுக்கப்புறம் 29 செக் புக்ஸ், 73 ஏடிஎம் கார்ட்ஸ், இது எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, நம்மளே நிறைய அந்த நியூஸ்ல எல்லாமே பார்த்துருக்கோம். எல்லாமே சொல்ற விஷயம், என்ன தப்பு பண்ணிட்டான் என் பையன், சடனா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளை பின்ன they cannot go and deny இது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க சும்மா பண்ணி தர சொன்னாங்க நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன அந்த இடத்துல கொஸ்டினா வந்து ஒரு கேள்வி எழுப்பப்படும் அப்படின்னா, அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்கு? உங்க பேர்ல இருக்கு. அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் யார் பண்றீங்க? நீங்க. அதோட ஹோல்டர் யாரு? நீங்க. சிக்னேச்சர் யார் பண்ணிருக்கா? நீங்க. அப்புறம் எப்படி இது மட்டும் உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லுவீங்க? அதாவது சில பேர் தெரிஞ்சு செய்யலாம், தெரியாத ஒரு தப்புக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அந்த இடத்துல ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆன்லைன்ல லோன் தரோன்னு சொல்லிட்டு நம்ம டீடைல்ஸ்லாம் என்ட்ரு பண்ணா கூட அதையும் இவங்க எடுத்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எஸ், அதுதான் ஐடென்டிட்டி தெஃப்ட். நான் சொன்ன மாதிரி அது ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படிங்கிறது எப்படி வேணா நடக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு இன்னைக்கு இல்லையா? ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கோ இல்லை ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதோ, ஒரு விஷயத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு நியூ ஒரு லிங்க் உள்ள போகும்போது, கூகுள் லிங்க் ஆகும்போது அது வந்து ரீடைரக்ட் ஆகி வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி போகும்போது நம்ம பார்த்தோம்னா அதில் வரக்கூடிய டேர்ம்ஸ் எவ்வளோ பேர் படிக்கிறோம்? நம்மளால அந்த ஒரு 2 நிமிஷமோ ஒரு நிமிஷம் கூட நம்மளால வெயிட் பண்ண முடியாது. சிம்பிளா எல்லாத்துக்கும் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம். விச் மீன்ஸ் அப்போ நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா, இந்தாப்பா என்னோட டீடைல்ஸ் ஃபுல்லாக நீ வச்சுக்கோன்னு சொல்லி தூக்கி நம்ம கொடுக்குறோம் அந்த இடத்துல. த்ரூ தட் வே ஆல்சோ ஐடென்டிட்டி தெஃப்ட் கேன் ஹேப்பன். அது ஒன்று. இன்னொரு விஷயம் எல்லாம் கிளியரா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எந்த பேங்க்கும் யாருமே உங்களுக்கு கால் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுங்க, உங்க ஏடிஎம்மோட பின் கொடுங்க, உங்க நெட் பேங்கிங்கோட பின் கொடுங்க, நாங்க ஒரு ஓடிபி அனுப்புறோம், அந்த ஓடிபி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி யாருமே உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியது 2. 1, இம்மீடியட்டா அந்த பேங்க் அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஈவன் நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம், பேங்க் மேனேஜர் பேங்க் அஃபிஷியலா பேசுறோம்னு சொன்னாலும் நீங்க கொடுக்க கூடாது, கொடுக்க தேவையில்லை. ஓகே, யாருமே அப்படி கேட்கவும் மாட்டாங்க. ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகே, 2வது இம்மீடியட்டா நீங்க பண்ண வேண்டியது சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண 1930 இல்ல சைபர் கிரைம் நேஷனல் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்ல போய் கம்ப்ளைண்ட், இல்ல உங்க நியர்பை ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட். இது எல்லாமே மேண்டேட்டரி பண்ணணும். விச் மீன்ஸ் எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் நடக்குதுங்க, ஒரு ஆக்டிவிட்டி, ஸோ அதனால நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணணும். பட் இது எத்தனை பேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டா நிறைய பேர் வந்து இங்க பண்றதே கிடையாது. ஸோ இது பண்ணும் போது அவங்க சேஃப் ஆகக்கூடிய சான்சஸ் இங்க நிறையவே இருக்கு. ஏன்னா தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி நடந்த இந்த ஸ்பெஷல் டிரைவ் ஆப்ரேஷன்ல மெயினா சென்னை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, சேலம், ஒசூர், இதுல சென்னையில மட்டும் 205 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது ரிலேட்டடா இந்த மாதிரி. ஏன்னா நம்ம பேசும்போது சில பேர் சொல்லியிருந்தது நம்மளால கேட்க முடிஞ்சது என்ன அப்படின்னா, அவன் சும்மா கேம் தான் விளையாடிட்டு இருந்தான் என் பையன், அவனுக்கு தெரியாது இப்படி வந்தது அமௌண்ட் அப்படி வந்ததுங்கிறாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்செப்ட் எவ்வளவு பேருக்கு புரியும்? ஆன்லைன் விஷயம் இந்த மாதிரி நடக்குதுன்னா எவ்வளவு பேருக்கு புரியும்? ஒண்ணுமே புரியாது. மேக்சிமம் இந்த சைபர் இந்த ஸ்கேமர்ஸ் இருக்காங்க இல்லையா, இதுல இன்வால்வ் ஆகிற இந்த மணிமியூல்ல இன்வால்வ் ஆகக்கூடிய இந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே 1 மணி நேரத்துல 20 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வேகமா ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. 20 அக்கௌண்ட்ஸ்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணி அவங்களோட ஒர்க் எவ்வளவு ஸ்பீடா முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இனிமே இந்த மாதிரியான மணிஸோ ஏதாவது வருது அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க நான் இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்க எடுக்கவே முடியாது. வந்ததுன்னா இம்மீடியட்டா அடுத்த கட்டமாக நீங்க போய் போலீஸை ப்ராப்பரா அப்ரோச் பண்ணி அந்த பேங்க் அத்தாரிட்டி கிட்ட அப்ரோச் பண்ணி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது தான் அந்த மாதிரி சூழ்நிலையில பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு சேஃபான ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த அமௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணா எனக்கு கமிஷன் கிடைக்குது, இது நான் பார்க்குற வேலை தானே, இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி கேட்குறேன்.
எஸ் பார்ட் டைம் ஜாப் வந்து த்ரூ ஹூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அத்தாரிட்டேட்டிவான உங்க ஒரு இது கிட்ட இருந்து வந்துச்சா, ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் கிட்ட இருந்து வந்துச்சா. முதல்ல இந்த ஒரு கொஸ்டின் எல்லாருமே அந்த ஒரு வச்சிருக்கணும். என்னன்னா, ஒரு விஷயம் நமக்கு வருது, ஒரு பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறாங்க, தேடி வந்து இது பண்றாங்க அப்படின்னா, இது ஏன் இவ்வளோ அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்குது, இது ஏன் சோஷியல் மீடியால எப்படி வந்துட்டு அப்படியே தூக்கி போட்டு வச்ச ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, அடுத்தது இதுல சம்மந்தப்பட்டவங்க யாரு, இது மேனேஜிங் அத்தாரிட்டி யாரு, இந்த கொஸ்டின்ல என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? மீறட்டா பணம் வருது அப்படின்னாலே போதும், அது 500 ரூபாயா இருந்தாலும் சரி, 5000 ரூபாய் இருந்தாலும் சரி, நமக்கு பணம் வருது, நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே இங்க வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஏர்ஜ் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அது எந்த வேலை, நாளை பின்ன ஒரு குற்றமும் செய்யாமல் ஒரு வேலை இதுல ஈடுபடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உச்சபட்ச தண்டனையாக 10 வருஷம் கூட கிடைக்கலாம், மினிமம் 3, 5, 7. ஒரு வேலை அந்த பணம் நார்கோட்டிக் சம்பந்தப்பட்டது, ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸா இருந்தது அப்படின்னா அது 10 வருடம் வரைக்கும் நீளக்கூடிய வாய்ப்புகள் இங்க நிறையவே இருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஸோ லேட்டர் ஆன் போயிட்டு எந்த பேங்க்கும் வந்து நீங்க எனக்கு பணம் டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுங்க, எங்களால இந்த வேலையை பண்ண முடியல, அதுக்கு தான் உங்களுக்கு கமிஷன் சொல்லல. ஆர்பிஐல அப்படி ஒரு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால அப்படி ஒரு கைட்லைன்ஸே கிடையாது. அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், எந்த ஒரு அத்தாரிட்டியும் அந்த மாதிரி சொல்லல. அப்படி இருக்கும்போது அது எப்படி மக்கள் ஈஸியா நம்புறாங்க? ஓகே, ஏன்னா இந்த மாதிரியான மெயினா இந்த மணி மியூல ஈடுபடக்கூடியவர்கள், அதாவது இந்த ஏஜென்ட்டா இருக்கட்டும், இல்ல அந்த யார்கிட்ட இருந்து ஆரிஜினேட் ஆகுதோ அந்த ஸ்கேமர்ஸா இருக்கட்டும், நடுவில் மிடில் மேனை வச்சு பண்ணக்கூடியதான் ஜாஸ்தி. நாளைக்கு நமக்கு ஏதாவது வந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஓகே, யார் அக்கௌண்ட்ல இருந்து போய் வெளில போது அவங்க மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நல்ல பின்ன யாரை பிடிச்ச கேள்வி கேட்பாங்க, உனக்கு எங்கிருந்து வந்துச்சு, நீ எங்க கொண்டு போய் காசு கொடுத்த? இது ரெண்டுத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியவர்கள் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல, இல்லையா? ஸோ எந்த விதத்திலையும் இது வந்து பார்ட் டைம் ஜாபாவோ இல்ல ஒரு ஜாபாவே கன்சிடர் பண்ணக்கூடிய ஒன்று கண்டிப்பா கிடையவே கிடையாது. இது எத்தனை லேயரா நடக்கணும்? ஏன்னா இப்ப டைரக்டா ஏஜென்ட் கூட ஒரு 2-3 அக்கௌண்ட்டுக்கு மாத்தி தான் போகுது இல்லையா? சோ இது எத்தனை லேயர்ஸா நடக்கணும்? இங்க மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 எடுத்துக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கேமர்ஸ் வந்து அவங்க பண்ணக்கூடியது, இதுல நம்ம இந்த சொன்ன மாதிரி இந்த கேமிங்ல வந்ததா இருக்கலாம், இல்ல வந்து பை வே ஆஃப் அந்த ட்ரக் சர்க்குலேட் பண்ண ஒரு விஷயத்துல வந்ததா இருக்கலாம், இல்ல டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி. இப்போ சில பேர் கேட்பாங்க, என்னன்னா உங்களோட கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ் வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம், நீங்க வந்து எங்களுக்கு அமௌண்ட் இவ்வளவு கொடுத்தாதான் நாங்க வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுவோம், நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அது டைரக்ட் வே ஆஃப் த்ரெட்டனிங்கா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கமிஷன் பேஸ்ல இருந்தாலும் சரி, வரக்கூடிய ஒரு அமௌண்ட் அவங்க எடுத்து ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. ஒரு அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆன்லைன் ஒரு விஷயத்துல இருந்து எடுக்கிறாங்க, தட் இஸ் இந்த ஸ்கேமர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 1 லட்சம் அப்படின்னா அது வந்து ஒரு 10 அக்கௌண்ட்டுக்கு பண்ணா 10,000 அமௌண்ட்ஸா இருக்கும். ஓகே, அது செகண்ட் லெவல். அவங்க என்ன பண்ண போறாங்க, இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்களா, இல்ல அதை கேஷா விட்ரா பண்ணி கொடுக்க போறாங்களா, இல்ல கேஷா விட்ரா பண்ணி கிரிப்டோ கரன்சியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போறாங்களா? ஓகே, இந்த மாதிரி 1, 2, 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் விஷயத்துல வந்து அது வந்து நடக்கும் இந்த இடத்துல. ஓகே, இன்னொன்னு இது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி நிறைய நடந்ததுல ஒரு ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் கிடையாது. ஓகே, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டும் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஆர்பிஐயும் இப்போ அதை வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி யாராவது உள்ள இன்வால்வ் ஆகுறாங்கன்னா, பல்கா ஒரு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் நடக்குது, ஃப்ரீக்வெண்ட் டிரான்சாக்ஷன் நடக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை ஈஸியா ட்ரேஸ் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த மணி மியூல் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவும் அடுத்த கட்ட ஒரு விஷயமும் வேகமா என்ஃபோர்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதனோட விளைவு தான் இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி 2 நாள்ல இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது. அதனை தொடர்ந்து இன்னும் பல பேர் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம் எல்லாமே. இப்போ இதுல பெரும்பாலும் ஈடுபட்டிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, வேலை தேடிட்டு இருக்கவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்களோட ஃபியூச்சர் என்ன மாதிரி ஆகுமா? எஸ், இதுல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு 2-3 ஆக்ட் உள்ள கொண்டு வரப்படும். மேண்டேட்டரி ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. இதுல வந்து 2 செக்ஷன் மெயின், செக்ஷன் 66C அண்ட் 66D. ஒன்று வந்துட்டு ஐடென்டிட்டி தெஃப்ட் சொன்ன மாதிரி, ரெண்டாவது வந்து சீட்டிங் பை பர்சனேஷன் யூசிங் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். ஓகே, சீட்டிங் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை வச்சு அவங்களுக்காக ஒரு வேலை செய்ய வைக்கிறது. ஓகே, இது ரெண்டுத்துக்குமே 3 வருஷம் பிளஸ் 1 lakh வரைக்கும் ஃபைன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பிஎன்எஸ் ஆக்ட் கீழே சீட்டிங், கிரிமினல் கான்ஸ்பிரசி, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், செக்ஷன் 318 clause 4, 61 clause 2, 316. ஓகே, இது எல்லாத்துக்கு கீழே வந்து மேக்ஸிமம் நீங்க பார்த்தோம் 7 வருஷம் வரைக்கும் இருக்கு. அடுத்தது மெயினா இவங்க வந்து ஒரு இல்லீகல் சோர்ஸ் மூலியமா வந்த பணத்தை கன்வெர்ட் பண்றாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. ஓகே, இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 3 years to 7 years மேக்ஸிமம். அப்போ விச் மீன்ஸ் இந்த ஆக்ட சொல்றது எல்லாமே 7 வருஷம். நான் சொன்ன மாதிரி ட்ரக் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ், மணி ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தது அந்த இடத்துல அப்படின்னா அது 10 வருடம் வரைக்கும் போகும். கூடவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள வருவாங்க, இடி உள்ள வர்றதுக்கும். ஏன்னா மணி லாண்டரிங் இருந்தாலே இடி உள்ள வந்துருவாங்க. ஓகே, அவங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது ஒரு பக்கம். இதுல யார் ஈடுபட்டிருந்தாலும் அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு அவங்களோட அக்கௌண்ட் இமீடியட்
ஃப்ரீஸ் ஆகும். ஓகே, இன்னொன்று அவங்களோட அசட்ஸை வந்து கன்ஃபிஸ்கேஷன் நடக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவங்களோட சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல அவங்க நினைச்சே பார்க்க முடியாது. விச் மீன்ஸ் லோனே வாங்க முடியாது. ஃபியூச்சர்ல அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கும் லோன் வாங்க முடியாது. அக்கௌண்ட் கிரியேட் பண்றதே டஃப் ஆயிடும். நாளை பின்ன அவங்க எங்கேயும் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியாது. அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ணப்படுவாங்க. ஃபியூச்சர்ல எப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ல இவங்க ஈடுபட்டிருக்காங்கப்பா அப்படிங்கிற லிஸ்ட்ல அவங்க கொண்டு வரப்பட்டுருவாங்க. அதனுடைய விளைவு எஃப்ஐஆர், அரெஸ்ட், டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க அரெஸ்ட் ஆகி உள்ள போறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் கிரைம், இதுல என்ன நடந்திருக்கு, ஆன்லைன்ல என்ன மாதிரியான ஸ்கேம்குள்ள அவங்க இன்வால்வ் பண்ணப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ்க்கு அவங்க அக்கௌண்ட் அவங்க லென் பண்ணியிருக்காங்க, கமிஷன் பேஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில் எல்லாமே வச்சு பெயில் கிடைக்கிறது ரொம்ப டஃப் ஆகிடும். அது மாச கணக்குலையும் ஆகலாம், வருஷ கணக்குலையும் ஆகலாம். உள்ள இருந்தே ட்ரையல் கேஸை நடத்தி அவங்க அப்படியே உள்ளேயே இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இதெல்லாம் கான்சிக்வன்சஸ். இது எதுவுமே வந்து அவங்க எஸ்கேப் ஆக முடியாது. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் மேம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.